friends, welcome to Dhana's way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பன்னீர் டிக்கா செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. நான் இன்னைக்கு 1/2 கிலோ பன்னீர் எடுத்திருக்கேன். அது மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் குடமிளகா போட்டிருக்கேன். 2 தக்காளி, ஒரு பெரிய ஆனியன், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன். இதான் மசாலா போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு கெட்டி தயிர் போடணும். தண்ணியா போட்டீங்கன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். மூணு ஸ்பூன் போடுறேன். கலந்து விட்டுக்கலாம். இப்ப மசாலாலாம் பன்னீர் உடையாம கலந்து விட்டுக்கணும். எல்லா மசாலாவும் கலந்தாச்சு. 30 நிமிஷம் கழிச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீரை ஊற வச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தவா ஃப்ரை பண்ண போறோம். கடையில் இந்த மாதிரி குச்சி விற்கிது, அதை வாங்கி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தவால கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். டேஸ்ட் எல்லாம் வேற ஆக போகுது இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா அழகா இருக்கும். ஸோ அதனால நான் குச்சியில ஃப்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா, அடுத்தது ஒரு பீஸ் பன்னீர், திரும்பவும் ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா, ஒரு பீஸ் பன்னீர், இது மாதிரி எல்லாத்தையும் குச்சில குத்தி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணதை தவா ஃப்ரை பண்ணலாம். லைட்டா கேப்ல கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். சிம்ல வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது சிம்ல வச்சு எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம்.